in the arrangement shown the ends P and Q of an unstretchable string. Okay, so அதனால ஸ்ட்ரிங்குக்கு எதுவும் பண்ணோம்னா மூவ் டவுன்வர்ட்ஸ் வித் ஸ்பீட் u. ஸோ இந்த பியும் கியூவும் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிளாக் மாஸ் மேலே மூவ் ஆகும். அப்போ இஃப் த புல்லிஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, புல்லிஸ் வந்து மூவபிள் கிடையாது, ஃபைண்ட் த ஸ்பீட் அட் விச் த மாஸ் m மூவ்ஸ் அப். மாஸ் மேலே போகிறதோடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு வேணும்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், கரெக்டாக? ஸோ இப்போ ஃபிகர்லேயே எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல், ஏன்னா எல் தானே இங்கே மாறும். இப்போ இந்த யூ கீழே வர வர இந்த சைடு எல் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே எல் கம்மியாகும். ஸோ எல் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், கரெக்டாக? இப்போ மேலே போக போக அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஃபஸ்ட்டு எல்லுக்கு என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தோம்னா பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இந்த பிளாக்குக்கும் இந்த புள்ளிக்கும் பார்த்தோம்னா. ஸோ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அது வந்து இதாகாது. இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இல்லையா வேணும், அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் எல்ல. ஸோ 2l இன்ட்டு டைமை பொறுத்து மாறுது இல்லையா, 2l இன்ட்டு dl பை dt. லென்த்து டைமை பொறுத்து மாறும். ஸோ இது வந்து 0, ஏன்னா எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். 2y இன்ட்டு dy பை dt. ஒய்ங்கிறது வெர்டிக்கல் ஹைட் மாறிட்டே இருக்கும் இல்லையா, வெர்டிக்கல் ஹைட் மாற மாற தீட்டா இன்க்ரீஸ் ஆகும், மேலே போக போக தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து dy பை dt தானே வேணும், இந்த வெர்டிக்கல் ஹைட். இப்போ பிளாக் மேலே போக போக வெர்டிக்கல் ஹைட்டு கம்மியாகும். அப்போ அந்த இது தான் ஸ்பீடாக அவங்க கேட்டிருக்காங்க, dy பை dt தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது, dl பை dt இன்ட்டு 2l பை 2y. இது வந்து 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நான் இது பண்ணிக்கலாம். எல் பை ஒய் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து என்னப்பா, காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து ஒய் பை எல். அப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், dl பை dtங்கிறது u இல்லையா, த ரேட் அட் விச் தி ஸ்ட்ரிங் மூவ்ஸ். ஸோ u இன்ட்டு ஒய் பை எல் காஸ் தீட்டா. அப்போ எல் பை ஒய் என்னது, 1 பை காஸ் தீட்டா. ஸோ ஸ்பீடு வந்து என்னது, இந்த ஸ்பீட் ஆஃப் த பிளாக் m மூவிங் அப் வந்து இந்த u பை காஸ் தீட்டா. இப்போ தீட்டா மேலே போக போக as the block m moves up என்ன ஆகும், தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், கொசைன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், கரெக்டாக? தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ காஸ் தீட்டா டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், dy பை dt இன்க்ரீசஸ். ஓகே, பட் அது கேட்கல அவங்க, இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ u பை காஸ் தீட்டாங்கிறது தான் என்னது கரெக்டான ஆன்சர்.